அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன பண்ணுது நீ? ஏன்டி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கற்றுன்னு உட்காந்துருக்க? வா வெளியே. அதோட முட்டையெல்லாம் என்ன இருக்கா? ஏதோ ஒன்று உள்ளார வருதுங்க, வந்து முட்டையை தூக்கிட்டு போகுது. பாரு, 23 முட்டை வச்சேன், பாதி முட்டையை காணோம். எங்கே போச்சு, எப்படி போச்சுன்னே தெரில. ஒரு வேளை இது இப்படி இறக்கி வச்சிருக்கனால நான் எதுவும் உள்ளார வருதா என்னன்னு தெரியல. நீ எங்கே வெளில போகிற? இங்கே யார் முட்டை போட்டிருக்கா? இங்கெல்லாம் வரிசையாக முட்டை போட்டிருக்கு. இந்த முட்டையெல்லாம் எடுக்கணும். அந்த கோழி அங்கே தான் முட்டை போடுதுங்க. முட்டை போட்டு யாரோ பூனையா எதுன்னு தெரில, போட்ட முட்டையெல்லாம் எடுத்துருச்சு. 2 முட்டை தான் மிஞ்சி இருக்குது. அந்த 2 முட்டையை வச்சு அடைக்கதும் வந்துருச்சாட்டு தெரியுது. போட்டுக்கிட்டு டர்ரு 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 டர்ருன்னு கத்திக்கிட்டு கிடந்துச்சு. பார்க்கணும், அதை பார்க்கணும். ஏய் போடி உள்ள, அப்படி உள்ள படி. எங்கே போகிற? போ உள்ளே போ, போ உள்ள போ. சரி, சாப்பிட்டு போட்டு போ. இன்றைக்கி அப்படியே கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. எப்போ வேண்டாலும் மழை வரலாம். மழை வந்தாலும் நல்லாயிருக்கும். அதை வாத்துங்களாம் என்ன பண்ணுது? பார்த்து கொடுத்துக்கானா கிண்ணி கோழி வெளில போயிடுச்சு. முட்டையில் எடுத்துடலாம். 1 2 3 4. நேற்று எடுக்கலை, அதனால் இன்றைக்கி சேர்த்து எடுத்துடலாம். எடுத்து இதில் போட்டு வச்சுட்டு, இப்போ அது வேறு அடையில் உட்காந்துச்சுல, அது கொஞ்சம் இது கொஞ்சம் வச்சிடலாம். இப்போ தான் கிண்ணிக்குடி முட்டை போட்டு போயிருக்க மாட்டே தெரியுது, சூடாக இருக்குது. ஆமாம், இதுவா நீங்கள் பார்த்துங்களா, 2யும் நல்லா இந்த சேத்துல நல்லா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. வந்துடும், சீக்கிரம் பெருசாயிரும், பிரச்சனை கிடையாது, பயமும் கிடையாது. ஏன்னா இந்த வாத்து இருக்குல்ல, இந்த வாத்து இது கூட சேர்ந்துக்கிச்சு நல்லா. ஒயிட்டு ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு ஆசை, அதான் செட் ஆகிருக்கு. ஏன் கேட்க இங்கிட்ட அங்கிட்ட குதிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான்னு தெரியல. இல்லை தீனி இல்லையா, தீனி பற்றாக்குறையா? இன்னும் கொஞ்சம் தீனி அள்ளி போட்டு விட்டு பார்ப்போமா? மேலே போய் கொஞ்சம் தீனி அள்ளி போட்டு பார்ப்போம். அது எதுவும் அடைக்க வந்துடுச்சுன்னா அது கொஞ்சம் இதில் இருக்க முட்டையை எடுத்து அதில் வைக்கணும். பிரித்து வச்சா தான் வேலைக்கு ஆகும். கடையிலேருந்து நம்ம வரக்குள்ள அப்படியே மழை பயங்கரமாக இருட்டுட்டு நிற்கிது. எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்கடி கீழே போங்க. இதுங்க வாண்டுங்க, இங்கே கத்திக்கிட்டு இருக்கு. ஓடு. போ. கதவு திறக்கலையா, கேட்டு சாத்தியிருக்கா, அதான் போக தெரியலையாட்ட தெரியுது. இந்த கோழி என்ன பண்ணுச்சுன்னு தெரில, காலையிலேருந்து இங்கேயே தான் உக்காந்துருக்கு. முட்டைக்கிட்ட போட்டுச்சா? போ அப்படி இருட்டு. ஓடு, வெளில போ. அடி போடி வெளி அடைங்க போருங்க. இவ்வளோ பார்த்துட்டு வந்துடலாம். அடைங்க தான் நினைக்கிறேன். அடை சரியான அடை, தூக்கிட்டு போகணும். நல்லா கருமேகம் ஒன்று கூடிட்டு நிற்கிது. எப்போ வேண்டாலும் மழை வரலாம். இடிதான் அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்குது. பிடிச்ச எல்லாத்தையும் ஐயா, இதுங்களுக்கு தீனி எடுக்காமட்டேன்னா, தீனி போட்டால் தான் இவங்களாம் உள்ளே இருப்பாங்களா? சரி, போய் தீனி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேகமாக மழை வந்துச்சு, அவசரமாக கோழி உள்ளார அடைச்சேன். அப்புறம் பார்த்தா மழை போயிடுச்சு. என்னடா அது, பெரிய ஒரு இதாக இருக்குது. காலையிலேருந்து இப்படி தான் வேலையை காட்டிகிட்டு இருக்கு. போ நீ, ஹேய் இந்தடி போடி உள்ளபடி. ஆனால் இவ இருக்காளே, கட்டுப்படுத்த முடியல, ரொம்ப ராவடி பண்ணுறான். இதுங்கள போ, பார்த்துப்போ. அது என்னது, வார் நல்லா பழகிக்கிச்சுங்க. 2 கோழிங்களும் அந்த கோழி குஞ்சுங்களோட நல்லா பழகிக்கிச்சு, செட் ஆகிக்கிச்சு நல்லா. இப்போ என்ன பண்ணோம்னா, அந்த டயரை எடுத்து ஒழுங்கு பண்ணி
அந்த டயரில் வந்து இப்போ அதை வந்து அந்த மேலே இருக்க கோழி அது அடைக்கு வந்துருச்சா என்னென்னு பார்த்துட்டு இல்லாட்டி பிடிச்சிட்டு வந்து இன்றைக்கி உள்ள விட்றலாம், நாளைக்கு அடை வச்சுருப்போம். அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அடை வைக்கிறது வேஸ்ட்டு. நாளைக்கு பார்த்து கரெக்டாக நம்ம டைம் ஃப்ரீயாக இருக்கும், எடுத்து அழகாக ஒழுங்காக அடை வச்சுக்கலாம். இப்போ அவளை பிடிச்சிட்டு வந்த மட்டும் இங்கே விட்டா போதும். ஸோ இதுக்கு இந்த இது ரெடி பண்ணி ஒரு 5 முட்டை வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 5 முட்டை அதோட முட்டை கிடையாது, இந்த இதோட முட்டை, இந்த கோழியோட முட்டை. அதோடது ஒரு 2 முட்டை தான் இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை பிடிச்சிட்டு வந்து அடைக்கி உட்கார வச்சு 2 தான். டிலே பண்ண வேண்டாம். இது மேலே வந்து இந்த கூடை ஒன்று போட்டு மூடி வைக்கணும், இல்லைனாட்டி இந்த இதை தூக்கி வச்சு மூடி வைக்கணும். மூடி வச்சோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லாட்டி நான் அந்த ஸ்டாண்டு இது இருக்குது, அதை கூட வச்சிடலாம். ஏதாச்சும் ஒன்று வச்சு விட்டு மூடிடலாம். இதுக்கு இன்னொரு இங்கே ஒரு டயர் இருக்குல்ல, இந்த டயர் தூக்கி போடு, இந்த டயர் தூக்கி இங்கே போடு, தள்ளு, ஏற்று, நவுருங்க, அடி நவுருங்கடே, அப்பா அடி. வச்சுட்டு இப்போ போய் அவளை போய் பிடிச்சிட்டு வரலாம். இது 2 தான் அதோட முட்டை. ஆக்சுவலாக அது எத்தனை 10 முட்டை பிடிச்சா என்ன எதுன்னு தெரியல. 2 முட்டை நான் உடச்சி எடுத்தேன், உடஞ்ச கண்டிஷனில் நான் எடுத்தேன். 2 முட்டை நல்ல கண்டிஷன் எடுத்தேன். மீதி முட்டையெல்லாம் என்ன ஆச்சு ஏதுன்ட்டு ஒன்றும் தெரியல. இப்போ உள்ளார உட்காந்துருக்கா, அவளை இப்போ பிடிச்சிட்டு போய் உட்காந்துருக்கா, பிடிச்சிட்டு போய் அடைக்கி உட்காரணும் வைக்கணும். அதுதான் ஒரே வழி. மற்றவங்க எல்லாத்தையும் அடைச்சாச்சு. மழை வர மாதிரி வந்துச்சு, டாட்டா காட்டிட்டு போயிடுச்சு. நம்ம இதுக்குண்டு வச்சா அது போய் உட்காருது உள்ளார. என்ன சேட்டை. அவரு வந்துச்சா இப்போ சிக்க மாட்டேங்குது, எஸ்கேப் ஆகிட்டா. அங்கேருந்து கரெக்டாக பிடிச்சி கொண்டு வந்தேன், இங்கே வந்து எஸ்கேப் ஆகிட்டா. அதை எப்படி பிடிச்சி அடைக்க வைக்கிறதுன்னு தெரில. முதல்ல பிடிக்கணும், பிடிச்சாதான் அடையில் உட்காரும், இல்லைன்னாட்டி அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். முதல்ல இதுக்கு மேலே ஒரு இது வச்சிடலாம், இல்லைன்னாட்டி மற்றவங்க போய் உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பிடிச்சி பொறுமையாக இழுத்துட்டு வரணும். எப்படி பிடிக்கிறது, முதல்ல பிடிச்சி உள்ளார உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பிடிச்ச தூக்கி உள்ளார போட்டாச்சு. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் சென்று வந்து பார்ப்போம், அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துக்குதா என்னன்ட்டு கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கணும். இப்போ பார்த்தா வேஸ்ட்டு. கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம்.